நீங்க இந்த இடத்துல சபரியை நான் என்ன சொல்லணும்னு தெரியலங்க. அவர் டாப்ல இருந்தாருங்க, 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காருங்க. 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த டாஸ்க்ல அவர் வின் பண்ணியிருந்தாருன்னா அவர் தாங்க ஃபைனலிஸ்ட். அவருக்கு தான் டிக்கெட் ஃபினால்ல வந்து கிடைக்கும். ஆனா சாண்ட்ரா அப்படி துடிக்கிறது பார்த்து கதவை திறந்து கேம் ஆச்சு மயிராச்சுன்னு சொல்லி இறங்கி போய் சாண்ட்ரா தூக்குறாரு. எனக்கு சபரி வந்து ஃபேக்னு நான் சொல்லியிருக்கேன், சபரி வந்து நடிக்கிறான்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சபரிக்கு. இந்த டாஸ்க் வின் பண்ணி ஃபைனல் போறது வாய்ப்பு இருக்கு சபரிக்கு. ஆனா அதெல்லாம் துச்சமா மதிச்சு ஒருத்தங்க வழியில துடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனதாபிமானத்தோட வந்து போனார் பாத்தீங்களா. அவர் மனுஷங்க. வினோத் வந்தாரு, அரோரா வர ட்ரை பண்ணாங்க, அழுகுறாங்க, உட்கார்ந்து 1 hour அழுகுறாங்க. சுபிக்ஷா திவ்யா பின்னாடி இருக்காங்க. இந்த 2 மூதேவி இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 மூதேவியும் வந்து நடுவுல சென்டர்ல நல்லா ஜம்முன்னு கம்ஃபர்டபுளா வந்து உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் யூ ஆர் மேன். ஒருத்தங்க வழியில துடிக்கிறத பார்த்து உங்களால எப்பரா சந்தோஷமா இருக்க முடியுது? எப்பரா 1% கில்ட் இல்லாம உங்களால இருக்க முடியுது? இந்த டாஸ்க் அரோரா வின் பண்ணிருக்காங்க. அரோரா வின் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. நல்ல வேளை இந்த டாக்ஸிக் கப்பிள், இந்த காஜி கப்பிள் வின் பண்ணல. கமுடின் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு கில்ட் வந்து அவன் மூஞ்சில இருக்கா, நான் சொல்லல. ஆனா அந்த கில்ட் இந்த பார்வதி வர விட மாட்டேங்கிறா. நம்ம பண்ணது சரிதான்டா, நேத்து அவங்க பண்ணது தப்பு தானா, நேத்து அவங்க பண்ணது விளையாட்டுனா நாமளும் இப்படி விளையாட்டு தாண்டா பண்ணணும்னு சொல்லி பார்வதி அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க.